டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாத ஹாஸ்பிட்டலுக்கு ஃபியூச்சர் இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில எல்லாருமே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. இப்போ நெறைய டாக்டர்ஸ பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 25 வருஷம், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா மக்களுக்கு மட்டும் தான் தெரிய வரும். அதாவது அந்த ஊருக்கு அடுத்ததான அந்த டாக்டர பத்தி தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். பப்ளிக்குக்கு ஃப்ரீக்வென்ட்டா வீடியோ குடுக்குறது, அவங்க ஃப்ரீக்வென்ட்டா கேம்ப் ரன் பண்றது, இதெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மக்களுக்கு ஈஸியா கொண்டு போக முடியும். இது காஸ்ட்டும் கம்மி. அதாவது பேம்ப்ளெட், நோட்டீஸ், ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றத காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. உங்களோட பிராண்டிங்கும் நல்லா டிஜிட்டல்ல கிரியேட் ஆகும். 2 அங்க பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பேம்ப்ளெட் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பேம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா, எத்தன நாள் அந்த பேஷண்ட் கையில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பயணம் முடியிற வரைக்கும் தான் அந்த பேம்ப்ளெட் வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பேம்ப்ளெட் யூஸ் ஆகாது. 2 அது வேஸ்ட்டா போகும். பட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எப்பயுமே உங்களோட பர்ட்டிகுலர் ஐடியில உங்களோட வீடியோவும், உங்களோட பேம்ப்ளெட்டும் நீங்க எப்பல்லாம் கேம்ப் நடத்துறீங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில பக்காவா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணும்.